ஊடகவியலாளர் உட்பட, ஊடகங்கள் உட்பட, கருத்து கணிப்புகள் உட்பட யாருமே இப்படி அறுதி பெரும்பான்மையில தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கணும். அவங்களுக்கு கிடைச்ச சதவீத வாக்குகளும் திமுக அதிமுக கட்சி ஒரு ஆட்டம் காணணும். அதிமுக திமுக கூட்டணியில நம்மள முதல்வர் ஆக்கினாலும் பாமகவுடைய தயவு நமக்கு தேவை. அப்ப பாமக நமக்கு ஆதரிச்சுச்சுன்னா நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியா மாறி கடைசி நேரத்துல திருமாவளவனை முதல்வராக்கி தாவேக்காவை ஒதுக்கணும் என்று முடிவு பண்ணது முடியாது. குதிரை பேரம் பேசப்பட்டது, அதெல்லாம் பேசலன்னு சொல்ல முடியாது. குதிரை பேரம் பேசப்பட்டது, பல விதமான பேரங்கள். அதுலதான் அமமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்லி பகிரங்கமா சொல்லி என்னன்னா ஆதவாஜ்னா, லீமா ரோஸ், மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ், இவங்களுடைய லேபி தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு தாவேக்காவை இயக்குது என்றால் அது 100% உண்மை. அதுல இருந்து மாற்று கருத்து. எப்படி தாவேக்காவுடைய கட்டுப்பாடு தன்னுடைய மருமகன் ஆதவாஜ்னா கிட்டே இருக்கோ, அதே மாதிரி அதிமுகவுடைய கட்டுப்பாடு நம்ம கையில வந்துடும் அப்படின்றதுதான் லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸனுடைய திட்டம். இன்னும் கூட சில நாதாரிகள் திமுக முட்டு கொடுத்து விளம்பரத்துக்காக திமுக முட்டு கொடுத்து அழைகிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அண்ணா அறிவாலயம் தெரியும், திமுகவுக்கு அடிமையா இருக்கணும்னு சொன்னா நிச்சயம் இந்த சமூகத்துக்கு கிடைச்ச செயலடு குட்டிகளாக தான் நாம் பார்க்கிறோம். அன்பு நிறைந்த வாய்ஸ் ஆஃப் தடாரகின் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நடந்து முடிந்த தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியில் அமர முடியவில்லை என்றாலும் சில கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. இந்நிலையில்தான் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கருத்தை ஊடகங்களில் சொன்னார். என்னவென்றால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் பண்ணாங்க. என்னைய கூட கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதன் பிறகு என்னையே முதல்வராக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அண்ணன் திருமாவளவன் சொன்னது 100 விழுக்காடு உண்மைதான், மாற்று கருத்தில். அதே நேரத்தில் அவர் ஒரு தரப்பு விஷயத்தை தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொதுவெளியில பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கத்து விஷயமும் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த தேர்தல்ல 234 தொகுதிகள், அதுல மெஜாரிட்டி வேணும்னா 118 தொகுதிகள் வேணும். 118 தொகுதிகள் வேணும். ஆனா தாவேக்கா 108 தொகுதி தான். அந்த 108ல கூட விஜய் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சனால ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும். இப்ப 107 தொகுதி தான். அப்படிங்கும் போது அப்ப மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு 12 பேர் தேவை. அப்ப திமுக கூட்டணி மொத்தம் 73 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. அந்த 73 இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்டுகள் தலா 2, விசிகா 2, முஸ்லீம் லீக் 2, தேமுதிக 2 அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புல 53 கூட்டணியில, அதுல 47 அதிமுகவும், 4 பாமக, பாஜக 1, அமமுக 1. இப்படி இருக்கும்போது இப்ப ஆதரவு பாத்தீங்கன்னா ஒரு 15, 12, 13 எம்எல்ஏக்கள் தேவை. அப்போ தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் ஆதரவு கோர்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு கோர்றாங்க, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு கோர்றாங்க, அதே போல முஸ்லீம் லீக்குடைய ஆதரவும் கோர்றாங்க. இப்ப அந்த ஆதரவு நிலை எடுக்கும்போது நாம ஃபேஸ்புக்லயும் சரி, ட்விட்டர் எக்ஸ்தலத்திலையும் சரி பதிவே போட்டோம். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன் சொன்னா அறுதி பெரும்பான்மையா தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது தாவேக்கானுடைய தலைவரை தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைக்கணுமே தவிர, அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில 2 கட்சி 3 கட்சி வெளியில இருந்து ஆதரவு, உள்ள இருந்து ஆதரவு, இப்படி எல்லாம் செய்யறது இது ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு போட்டோம். அப்ப நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆமா, இவர் கனவு கண்டாரு, இப்படி நடக்குது அப்படி நடக்குது. ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் புரியுது, நாம சொன்னது எவ்வளவு 100 விழுக்காடு உண்மை என்பது புரிஞ்சு. இப்போ அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு இல்லைங்களா, அவரு என்ன சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. திமுக வெளியிலிருந்து ஆதரவு. அப்படிங்கும்போது திமுக மட்டும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு வேணும், காங்கிரஸ் கட்சிகளுடைய ஆதரவு வேணும். இப்ப அப்படி இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப இந்நிலையில் தான் என்ன பண்றாங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தாவேக்காவுக்கு போயிட்டதுனால அப்போ என்ன பண்றாங்க, சரி இது நாம ஆட்சி, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாதுன்ற ஒரு சூழல் உருவாகும் போது
சரி, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமாவளவனை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் முயற்சி பண்ணது 100 விழுக்காடு. அதன் பிறகுதான் அப்போ அந்த நேரத்துல வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இப்ப சொல்ற மாதிரி நான் வந்து ஒத்துக்கல அப்படின்றதுல ஒத்துக்கல இல்ல. அவரே ஒரு லாபியை உருவாக்குறார். சிந்தனை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மூலியமாக ஒரு லாபி என்னன்னு சொன்னா ஏன் தொல் திருமாவளவன் முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு லாபியை உருவாக்குறார். அதன் பிறகு அதிமுக திமுக முடிவு பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முதல்வராக முடிவு பண்ணார். அந்த முடிவு பண்ணி இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா விசிக தரப்புல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட பேசுறாங்க. பேசும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடி கொடுக்கல. ஏன்னா திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கல. இப்போ காங்கிரஸ் கிட்ட பேச முடியாது. காங்கிரஸ் ஏற்கனவே தாவேக்கு ஆதரவு நிலையை எடுத்துட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடி கொடுக்காதனால அப்போ விசிகாவுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையாகுது. என்னடா பண்ணலாம், நம்மளும் தாவேக்காவுக்கு ஆதரிக்கலாமா வேண்டாமா? அப்போ அதனாலதான் என்ன பண்றாங்க, மாநில செயற்குழு அதாவது ஆன்லைன்ல செயற்குழு கூட்டம் இருக்குன்னாங்க, அப்புறம் ரத்துனாங்க. இப்படி அவரும் தடுமாறிட்டே வந்தார். என்ன ஏன்னா எல்லாருக்கும் முதல்வர் ஒரு நாள் ஆனா கூட ஒரு பெருமை தானே. ஒரு நாள் முதல்வராக இருந்தா கூட அது ஒரு பெருமை தான். அதனால அந்த முயற்சியில விசிகா ஈடுபட்டது உண்மை. அப்ப அந்த நேரத்துல மறுபடியும் திமுக வந்து என்ன பண்ணுது, அதிமுகவுடைய துணையோட உங்களை முதல்வர் ஆக்கணும், நீங்க வாங்க, கம்யூனிஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிடுறாங்க. அதுதான் அவர் அண்ணன் சொல்றாரு, நான் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு கடிதம் கொடுத்த பிறகு கூட எனக்கு அழைப்பு வந்தது முக்கியமான இடத்துல இருந்துன்றாரு. அது காரணம் என்ன சொன்னா, நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க, நீங்க முதல்வரா இருங்க, வெளியில இருந்து மற்றவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, சரி இப்போ நாம வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளே இல்லை, காங்கிரஸ் இல்லை, அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக கூட்டணியில நம்மளை முதல்வர் ஆக்கினாலும் பாமகவுடைய தயவு நமக்கு தேவை. அப்ப பாமக நமக்கு ஆதரிச்சுச்சுன்னா நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அப்ப அந்த கேள்விக்குறியா மாறிச்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்படும். அதனால இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அதுக்கு இவர் ஒத்துக்கல. உண்மையிலே திருமாவளவன் வந்து அதுக்கு இவர் ஒத்துக்காம தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல ஒரு விதமான ஒரு ஏன்னா தாவேக்கா வந்து யாருமே கணிக்கல ஒரு 100 தொகுதிகள் வெற்றி பெறுவாங்க, ஒரு 70 தொகுதிகள் 2ஆம் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே, ஏன்னு சொன்னா ஊடகவியலாளர் உட்பட, ஊடகங்கள் உட்பட, கருத்து கணிப்புகள் உட்பட யாருமே வந்து இப்படி அறுதி பெரும்பான்மையில தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கல. 10% வாங்குவோம், 15% வாங்குவோம், நம்ம உட்பட அப்படிதான் பேசுறோம். ஆனா இந்த தேர்தலில் அவங்களுடைய அந்த வெற்றிகளும் அவங்களுக்கு கிடைச்ச சதவீத வாக்குகளும் வந்து திமுக அதிமுக கட்சி ஒரு ஆட்டம் காண வைக்கும் போது அப்ப இந்த 2 கட்சியும் இணைஞ்சு நம்ம ஆட்சி நடத்தலாம், தாவேக்காவை வந்து எதிர்கட்சியா உட்கார வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணது 100 விழுக்காடு உண்மை. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, 100 விழுக்காடு உண்மை. அப்போ கடைசி நேரத்துல திருமாவளவனை முதல்வராக்கி தாவேக்காவை ஒதுக்கணும் என்று முடிவு பண்ணது உண்மை. ஆனா இந்நிலையில வந்து லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா களத்துல இறங்கி அவங்க வந்து எம்எல்ஏ கிட்ட வந்து பணத்தை கொடுத்து பேரம் பேசக்கூடிய குதிரை பேரம் பேசப்பட்டது. அதெல்லாம் பேசலன்னு சொல்ல முடியாது, குதிரை பேரம் பேசப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எம்எல்ஏக்களை அவங்க பக்கம் திருப்புறாங்க. அது பணமாவே இருக்கலாம், அல்லது உங்க அதிகாரத்துல உங்களுக்கு பங்குன்னு சொல்லலாம். இது பல விதமான பேரங்கள். அதனாலதான் அமமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடர்பட்ட நேரத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவன் முதல்வர் ஆவதை எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலதான் இந்த பிரச்சனை. இல்லைன்னு சொன்னா திருமாவளவன் தான் முதல்வர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திமுக அதிமுக கிடையாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்கதான் அதிமுகவுல ஒரு விதமான கலக்கம் வருது. என்ன கலக்கம் சொன்னா நமக்கு ஒரு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸ் மிஸ் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, எஸ்பி வேலுமணி, எஸ்பி இன்னும் சில முக்கிய தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அதிமுக உடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி. இதுவும் யார் பண்றாங்கன்னா மார்ட்டின் குடும்பம் தான் பண்ணுது. லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் தான். ஏன்னா அவங்ககிட்ட பல ஆயிரம் கோடிகள் காசு இருக்கு.
ஏன் சொன்னா கடந்த தேர்தலில் 1500 கோடி ரூபாய் பாஜக கொடுத்திருக்காங்க, திமுகவுக்கு ஒரு 500 கோடி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இல்லாத காசு. அப்ப அந்த பணத்தை கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கட்சி அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரும். அப்ப இது எல்லாமே என்னன்னா, ஆதவர்ஜனா, லீமா ரோஸ், மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ், இவங்களுடைய லேபி தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு தாவேக்காவை இயக்குது என்றால் அது 100% உண்மை. அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க தலைவர் அண்ணன் திருமாவளவன் சொல்வது 100 விழுக்காடு உண்மை எப்படியோ, அதே போன்று அவரும் முதல்வர் ஆவதற்கு சில விதமான லேபிகளை செஞ்சார். அது அரசியல் காய் நகர்த்துகள் நடந்தது, அதுவும் உண்மைதான். தாவேக்கா ஒரு படி மேல போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முக்கியமான எம்எல்ஏக்கள் எல்லாம் குதிரை பேரம் பேசப்பட்டதெல்லாமே உண்மை. அதனாலதான் அதிமுக உடைச்சாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து எடப்பாடிக்கு எதிராக மாற்றத்துக்கு உண்டான வேலைகளை செய்யறாங்க. யார் செய்யறாங்க? எஸ்பி வேலுமணி இல்ல, எஸ்பி சண்முகம் இல்ல, ஆனா லீமா ரோஸ் செய்யறாங்க. அப்ப லீமா ரோஸுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னன்னு சொன்னா, அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி தலைமை மாற்றிட்டோம்னா முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல வரும். யார் நினைக்கிறா? மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ். அதிமுகவுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடு நம்ம கிட்ட வந்துடும். எப்படி தாவேக்காவுடைய கட்டுப்பாடு தன்னுடைய மருமகன் ஆதவர்ஜுனா கிட்ட இருக்கோ, அதே மாதிரி அதிமுகவுடைய கட்டுப்பாடு நம்ம கையில வந்துடும் அப்படின்றதுதான் மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸுடைய திட்டம். இது சாதாரணமானது இல்லை. இது ஒரு தொலைநோக்கு பார்வையில இவங்க அந்த திட்டமிடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாண்டிச்சேரியும் நம்முடைய கட்டுப்பாட்டுல தான் வைக்கணும். நம்ம கட்டுப்பாட்டை விடக்கூடாது. நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு நாம நினைக்கிற மாதிரி நாட்டு சீட்டு உட்பட எல்லா தொழிலும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த குழுமத்தினுடைய திட்டம். அதனால்தான் இன்னைக்கு அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் 15-20 லட்சம் கொடுத்து விலை பேசி வாங்குற அளவுக்கு பேரம் பேசப்பட்டு வருது. அப்ப இது எல்லாமே ஒரு விதமான ஜனநாயக படுகொலை. தாவேக்கால நின்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. அது ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழக அரசியல் கார்பரேட் அரசியலாக மாறி இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு, பாமரனும் நின்று வெற்றி பெறலாம். ஆனா அதுலயும் ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க மார்ட்டின் குழுமத்தினுடைய கட்டுப்பாடுல தான் தாவேக்காவே. இன்னைக்கு கூட அது மார்ட்டினுடைய மகன் சொல்றாப்புல, தாவேக்காவுக்கு முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் பண்ணது இந்த லாட்டரி சீட் வியாபாரத்தில் வந்த காசு தான் அப்படின்ற. அவரு 10 பைசா செலவு பண்ணல. யாரு? விஜய் 10 பைசா செலவு பண்ணல. முழுக்க ஆதவர்ஜுனா மூலியமா எங்க காசு தான் செலவு பண்ணாங்க. அதனால லாட்டரியை பத்தி சூதாட்டத்தை பத்தி எல்லாம் எங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு யார் சொல்றாருன்னு சொன்னா, பாண்டிச்சேரியில ஒரு கட்சியை வச்சு நடந்துட்டு இருக்கக்கூடிய மாற்றினுடைய மகன் சொல்றான். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசியல் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது இப்போ விஜய் முதல்வராக இருக்காரு, இது நீடிக்குமான்னு சொன்னா ஒரு சந்தேகம். சரி, விஜயை தூக்கிட்டு வேற யாரு மார்ட்டின் குழுமம் வருமானா அதுவும் ஒரு விதமான சந்தேகம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு டெல்லியில உட்கார்ந்துகிட்டு அவங்க ஒரு விதமான அரசியல் காய் நகர்த்துகள் நகர்த்திட்டு வர்றாங்க. பாஜக தன்னுடைய சாதகமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இப்படி பலவிதமான ஒரு என்ன சொல்றது குதிரை பேரங்கள் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ன நடந்துட்டு இருக்கிறது. இதை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னா, இன்னும் விரிவா பேசணும்னு சொன்னா, பாஜகவுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படின்னும் போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிறைய தொகுதிகள் தாவேக்கா காங்கிரஸ் வென்றதுன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அது மோடியினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆகும். சரியா? தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்ப கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்ப சவுத் மாநிலங்கள்ல சுமார் 240க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த இது கேள்விக்குறியாகும். அப்போ பாஜக உள்ள இறங்கி என்ன பண்ணுவது? இந்த ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். அதனால்தான் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஆட்சி போற எங்களை அழிங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்த பிறகு கூட 2-3 முறை ஆளுநர் தட்டி கழிச்சார். ஒரு முறை ஆளுநரே சொல்லிட்டாரு, தாவேக்காவுக்கு அது அறுதி பெரும்பான்மை இல்லை, திமுகவும் அதிமுகவும் நினைச்சா கூட எங்ககிட்ட கடிதம் கொடுத்தா நாங்க ஆட்சி அமைக்க அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த தேர்தல்ல நாம கற்ற பாடங்கள், குறிப்பா இஸ்லாமிய சமூகம் ஏன்னு சொன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நின்று
திமுக ஓட்டு போடுங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட காங்கிரஸ்காரன் தாவேகா கூட போயிட்டான், கம்யூனிஸ்டுக்காரன் தாவேகா சப்போர்ட் பண்ணிட்டான், முஸ்லீம் லீக் தாவேகா சப்போர்ட் பண்ணிட்டான். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? பாஜக அதாவது திமுகவை தவிர தாவேகா உட்பட யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜக கூட்டணி போயிடும் சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு நிலை? இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் பள்ளி வாசல்களை பயன் பண்ணாங்க உலமா. அப்போ உலமாக்களுடைய தவறு இன்னைக்கு நம்ம அம்பலப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பேசுறோம். ஏன்னா அரசியலில் எது எப்படி வேணாலும் நடக்கும். அப்ப எது எப்படி வேணாலும் நடக்குதுன்னு சொன்னா அது நம்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய பின்னடை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களை விட அதிக சதவீதமா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முதல்வர் கிறிஸ்தவர், 2 அமைச்சர்கள் கிறிஸ்தவர்கள், சபாநாயகர்கள் கிறிஸ்தவர், அதிகாரிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களா போடுறாங்க, உயர் அதிகாரிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அப்போ இதை நீங்க பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியனை பாத்தீங்கன்னா ஒப்புக்கு சப்பானாக இஸ்லாமிய சமூகத்தை ஒப்புக்கு சப்பான. இதுக்கு காரணம் சொன்னா இந்த இஸ்லாமிய சமூகம் எடுக்கக்கூடிய முடிவுகள், குறிப்பா இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள், உலமாக்கள், இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எந்த நேரத்துல நம்ம சமூகத்துக்கு என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை திமுக 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 முட்டு கொடுக்கல. இந்த 5 ஆண்டுகளில் திமுக முஸ்லிம்களுக்கு செஞ்ச நன்மைகள் என்ன? ஒரு மயிறு இல்லை. ஆனா அதே நேரத்தில் தீமைகள்னு சொன்னா நிறைய சொல்லுவேன் நான். உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு மேல எப்பவுமே மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்குது, இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? திருப்பரங்குன்றம் விஷயத்துல தீபத்தொன்னு ஏற்ற விடாம தடுத்தது யாரு? திமுக தான். நீதிமன்ற உத்தரவை கூட மீறி திமுக முஸ்லிம்களுக்காக இருந்துச்சு. அது என்னடா முஸ்லிம்களுக்காக இருந்துச்சு? இது முதல்ல பிரச்சனையை ஆரம்பிச்சதே திமுக தான். இதை பத்தி எந்த நாயாத்தையும் கூப்பிடுறேன் வாங்கடா விவாதம் பண்ணணும், எந்த நாயும் தயாரில்லை. திமுக இருக்கக்கூடிய, திமுக முட்டு கொடுக்கக்கூடிய, அண்ணா அறிவாளத்தில் அடிமையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எவருமே வர தயாரா. ஏன்னா எல்லாருக்கும் பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மாப்பட்டினத்துல 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து தள்ளப்பட்டது, இஸ்லாமியர்களுடைய வீடு. கேட்டா நீதிமன்ற உத்தரவு பண்றாங்க. நீதிமன்ற உத்தரவு வந்தா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீதிமன்றம் ஒரு செஷன் கோர்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அப்பீல், மறுபடியும் அப்பீல், அப்புறம் சுப்ரீம் கோர்ட், இப்படி அதெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம அதிகாரிகள் துணையோடு இடிச்சு தந்தாங்க. அப்ப எந்த சமுதாய அமைப்பு தலைவர்கள் இதை கண்டிச்சாங்க? ஏன்னா எல்லாம் திமுக அடிமையா இருந்தாங்க. எந்த உலமா கண்டிச்சு? எல்லாம் திமுக அடிமையா இருந்தாங்க. 300 ஆண்டுகள் பழமையான அனார்பாக் தர்காவை தரைமட்டமாக்கினாங்க பில்டோசர் வச்சு. எந்த இஸ்லாமிய அமைப்பு கண்டிச்சு? தர்கா கூடாது, அது வேற விஷயம். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்க என்ற வரலாற்று உண்மையை மறைச்சது யாரு? இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இன்னும் கூட சில நாதாரிகள் திமுக முட்டு கொடுத்துட்டு விளம்பரத்துக்காக திமுக முட்டு கொடுத்து அலைகிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அப்போ இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் விட கிறிஸ்தவர்களுடைய விகிதாச்சாரம் குறைவாக இருந்து கூட அவர்களால் ஒரு முதல்வர் ஆக முடியுது, ஒரு சபாநாயகர் ஆக முடியுது. அவங்க 10 அமைச்சர்கள், 3 அமைச்சர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக முடியுது. ஆனா இஸ்லாமியர்கள் ஆக முடியல. காரணம் என்னவென்றால் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் இந்த உலமாக்களும் சேர்ந்து செய்த ஒரு சதியா தான் நான் பார்க்கிறேன். இனி வருங்காலங்களில் இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த தேர்தல் நேரங்களில் தொலைநோக்கு பார்வையோடும் நம்ம சமூகத்துக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன நன்மைன்னு பாக்குறானுங்க இவனுங்கெல்லாம். நான் சொல்றேன், நம்ம சமூகத்துக்கு என்ன நன்மை, இந்த ஆட்சி நம்ம சமூகத்துக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், அப்படி யார் பார்த்து இந்த அரசியலை, சமூக ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ அப்போதான் இஸ்லாமிய சமூகம் தலைநிமிர்ந்து தமிழ்நாட்டில் வாழும். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துட்டு இனி வரும் காலத்தில் தொலைநோக்கு பார்வையோடும் வீரமா விவேகமா என்றால் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகமாக நாம் திகழ வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ மூலியமாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அதிமுக திமுக கூட்டணி வைத்து முதல்வர் பதவியா அனுபவிக்கணும்னு நினைச்சது. அப்ப அதிமுக திமுக கூட்டணி வச்சு இருந்தாங்கன்னு வச்சுங்க ஒரு கால். அப்போ திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், அதிமுக ஓட்டு போடக்கூடாது ஹராம்னு சொல்லி பேசுனது நாசமா போயிருக்குமா இல்லையா? அப்புறம் திருமாவளவனை முதல்வர் ஆக்கணும்னு சொன்னது. திருமாவளவன் முதல்வர்னா யார் யார் ஆதரவு கொடுப்பாங்க? திமுக அதிமுக. அப்ப இஸ்லாமிய சமூகம் திமுக தான் ஓட்டு போடணும், மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டா ஹராம்னு சொன்னீங்களே, அப்ப அது பார்த்துங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியெல்லாம் இவங்க அரசியல் காய் நகர்த்தல
அதிகாரம், ஆட்சி அவங்க இருக்கணுன்றதுக்காக திமுக பண்ண சூழ்ச்சிகளை இஸ்லாமிய சமூகம் இன்னியும் உணரலன்னா, இனியும் சில பல நாடாரிகள் அண்ணா அறிவாலயத்திலையும் திமுகவுக்கும் அடிமையா இருக்கணும்னு சொன்னா நிச்சயம் இந்த சமூகத்துக்கு கிடைச்ச செயலெடு குட்டிகளாக தான் நான் பார்க்கிறோம். நன்றி, வசலாம்.